நான் உங்களானதன் சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ள டெட் ரிலேட்டடான வழக்குகள். மைனாரிட்டி ஸ்கூல் அப்பாயின்மெண்ட்டுக்கு டெட்டு வேணுமா? அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அப்பாயின்மெண்ட்டுக்கு டெட்டு தேவையா? ப்ரொமோஷனுக்கு டெட்டு தேவையா? அதே மாதிரி டெட்டு தேவைப்படும் பொழுது கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கு முன்பு அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு டெட்டு தேவையா? அதன் பிறகு இருக்கிற டெட்டு தேவையான்ற மாதிரி ஒரு சீக்வன்சல் ஆர்டருக்கான விசாரணை தான் தொடருது. இந்த கன்னித்தீவு வழக்கு நாளை பெண்டிங் ஃபைனல் ஹியரிங் தொடர்கிறது. அதாவது இது ஒரு லிஸ்ட் ஆஃப் கேசஸ், மொத்தம் 24க்கு மேலே வழக்குகள் இருக்கனால ஃபைனல் ஹியரிங் மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு பெட்டிஷனரோட குறைபாடுகள், மனக்குறைபாடுகள், அவங்களோட கிரீவன்ஸ் எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நமக்கு சென்ற வாரம் நடந்து முடிந்த 6ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி ஒரு சில பெட்டிஷனரோட கிரீவன்ஸ் எல்லாம் கேட்டுட்டாங்க. அதை தொடர்ந்து மீதம் இருக்கிறவங்களோட கிரீவன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இதில் நாளை பெண்டிங் ஃபைனல் ஹியரிங் தான் வருது. நாளை தீர்ப்பு கிடையாது. அதனால் புரிஞ்சுக்கணும். அது முதல் வழக்காகவே எடுத்துகிட்டு வராங்க. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது என்னென்னா, இது யாருமே கவனிக்கலை. எப்போவுமே நிறைய வாட்ஸ்அப் குரூப்பும் சரி, அதில் இருக்கிற மெம்பர்ஸ், அட்மின்ஸ், அதன் பிறகு யூடியூப் சேனல்ஸ், யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன். சில விஷயங்களை நுணுக்கமாக பார்க்குறதும் கிடையாது. அப்படி பார்த்தவங்க சொல்கிறதுக்கும் அச்சப்படுறீங்க. ஆனால் இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்கிறது ஆயிஷா நியூஸ் சேனலோட ஸ்டைல். இது ஆயிஷாவின் அச்சம் தவிர. இதில் என்ன முக்கியமாக ஒரு தகவல் பார்க்கலாம் பாருங்கள். இந்த ஃபைனல் ஹியரிங் வரதுக்கான காரணமே என்னென்னா, இந்த ஒரு டாட்டட் வச்சுருக்கேன் பாருங்கள், இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதன் பிறகு இந்த சீக்வன்சல் ஆர்டர் 1 2 3 4 இதன் அடிப்படை முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த 8th பாயிண்ட். இந்த 8வது பாயிண்ட் என்னன்றது பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியும். தீர்ப்பு ஏன் உடனே வராதுன்னு சொல்கிறன்றது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். த இம்பார்ட்டன்ட் ஆஃப் த கொஷின் ஆஃப் லா விச் இஸ் அரைஸ்டு. சரி, நம்ம இங்கிலீஷில் படிக்க வேணாம், தமிழில் போயிட்டு இங்கிலீஷ் போடலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, தற்போதைய எஸ்எல்பியில் எழுப்பப்படும் முக்கியமான சட்ட கேள்விகள் என்னவென்றால், சிறுபான்மையினர் நிறுவனங்களில் ஆசிரியராவதற்கு டெட்டு தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு வலியுறுத்த முடியுமா மற்றும் அத்தகைய தகுதியை வழங்குவது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்படுமா, மேலும் சிறுபான்மையினர் நிறுவனத்தின் உரிமைகளை பாதிக்குமா? இதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இது எந்த இடத்துல எடுத்துகிட்டு வராங்கன்னா, பிப்ரவரி 14 2022 எஸ்எல்பிசி நம்பர் 2691 2022 அறிவிப்பை வெளியிடும் பொழுது இந்த நீதிமன்றத்தின் ஒருங்கிணைக்கப்பட்ட பெஞ்ச் முடிவெடுப்பதற்கு பின்வரும் கேள்விகளை உருவாக்கியிருக்கு. ஸோ இது நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட பெஞ்சே இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. மைனாரிட்டி ஸ்கூலுக்கு டெட்டை வலியுறுத்த முடியுமா? அப்படி வலியுறுத்தும் பொழுது இது இந்திய அரசு சட்டத்தின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்படுமா சிறுபான்மை நிறுவனத்தின், அதே மாதிரி அதோட உரிமையை பாதிக்குமான்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. இது தொடர்பாக தான் இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இது முக்கியமாக என்னென்னா, 29 ஜூலை 2011 தேதியிட்ட அந்த அறிக்கையை பொறுத்த வரையில் டெட் எக்ஸாமில் வெற்றி பெற வேண்டிய காரணம்னா, பல ஆண்டுகள் கற்பித்தல் அனுபவம் பெற்றவர்கள், 25லேருந்து 30 வருஷம் சர்வீஸில் இருக்கிறவங்க பதவி உயருக்கு டெட்டு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க. 25 வருஷத்தில் 30 வருஷம் வரையும் 2011க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்களில் 25லேருந்து 30 வருஷம் பள்ளி கல்வித்துறையில் சர்வீஸில் இருக்காங்க. 100% ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. நிறைய மாணவர்களை உருவாக்கி இருப்பாங்க. ஏன் இப்போ லாயராக இருக்கிறவங்க கூட அவங்களோட ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்க. இதுதான் நடக்கும். சரிங்களா? எத்தனையோ பேர் இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு டெட்டு தேவையான்ற மாதிரி ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கேள்விகளை வச்சுருக்காங்க. சரி, அடுத்து இந்த பிப்ரவரி 6 2025 பார்த்தீங்கன்னா இதுவும் முக்கியமாக பார்க்கணும். இதுவும் பார்த்துட்டிங்களா, 2 பாயிண்ட்டு. மைனாரிட்டி ஸ்கூலுக்கு டெட்டு தேவையா, அப்படி வலியுறுத்த முடியுமா, வலியுறுத்தினா இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் சிறுபான்மையின உரிமைகளை பாதிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ இது பெரிய சட்ட சிக்கலில் போயிட்டு வருது. அதுக்கு லாஸ்ட்டில் பதில் சொல்லிடுறாங்க என்ன பண்ணணுன்றது. இப்போது ஏன் இது ஃபைனல் ஹியரிங் கண்டினியூவாக நடக்குதுன்றதுக்கான மீனிங் இதை படித்த உடனே எனக்கு புரிஞ்சதை அதை உங்ககிட்ட நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதை குறை சொல்கிறதுக்கும் 1000 பேர் இருப்பாங்க. விமர்சனங்கள் என்னை உயர்த்தும் படிக்கல்கள் என்பதை இதில் பதிவு பண்ணிக்கிறேன். பல தரப்பினர் தனிப்பட்ட குறைகளை கொண்டிருப்பதால் இந்த உத்தரவுகள் எல்லாம்
வாதங்கள் முன்வைக்கப்பட வேண்டும்ன்றாங்க. யாரெல்லாம் பெட்டிஷனர்ஸ் லாயர், அது அந்த கட்டறிந்த மூத்த வக்கீல்கள் வாதங்கள்னா லாயரோட பெட்டிஷனர் லாயர்ஸ் எல்லாமே உங்களுடைய குறைபாடுகளை முன்வைக்கப்படலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க. மேலும் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு ஆலோசனை பின்வருமாறு இருக்க வேண்டும். ஸோ இதை ஒரு ஆர்டராக எடுத்துன்னு வரதுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட குறைபாடுகளை சொல்லும்போது இந்த ஆர்டரில் பேசுங்கன்னு சொல்லி அது நிறைய பெட்டிஷன் இருந்தாலும் இதுக்கு ரிலேட்டடாக எடுத்துகிட்டு வராங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்கள் மற்றும் பிரிவு 12 அதிகாரங்கள் ஏதேனும் இருந்தால், அதான் ஆர்டிகல் 12 ரிலேட்டடாக ஏதேனும் இருக்கா தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களை வச்சு. ஏன்னா இதை வச்சு தான் போன ஹியரிங் நடந்துக்கும். ரெண்டாவது டெட்டு பாஸ் தகுதியானது பதவி உயர்வுக்கு விரும்பும் ஆசிரியர்கள். இது ஒரு விஷயம். டெட்டு பாஸ் ஆகிருந்தால் தான் பதவி உயர்வு ஆகணுன்றது ஒரு லிஸ்ட்டாக அதை தனியாக விசாரிக்கிறாங்க. இந்த உரிமையை பயன்படுத்துவதற்கு ஆதரவு இல்லாத சிறுபான்மையர் நிறுவனங்கள் கல்வி சட்டம் 2009 இவர்களால் நிர்வகிக்கப்பட்டும் நிறுவனங்களுக்கு அத்தகைய விண்ணப்பத்தின் ஆதரவு பின்பற்றுகிறார். ஸோ இது சிறுபான்மையர் பள்ளிகளுக்கான விசாரணை அடிப்படையில் இந்த டாப்பிக்லையும் டிஸ்கஷன் போகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த டெட்டு பாஸ் ஆனவங்களை விட ப்ரொமோஷனில் போகிறதுக்கு ஆசைப்படுது. டெட்டு பாஸ் ஆனால் ப்ரொமோஷன் போது அப்போ டெட்டு பாஸ் ஆகலாம் இவங்க முன்னேறி போகிற மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. இதில் இறுதியாக இதை தான் நான் திரும்ப குறிப்பிடுகிறேன். இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. வாதங்கள் முடிவந்த பிறகு உடனடியாக தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. இதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டவங்க கமெண்டில் போடுங்க, புரியாதவங்க விமர்சனத்தை போடுங்க. சந்தோஷம். இந்தியாவிற்கான அட்டார்னி ஜெனரல் அட்டார்னி ஜெனரல் அலுவலகத்தில் மேல்முறையீடுகளின் அறிவிப்பை வழங்கலாம். அதன் பிறகு என்னென்னா, நாங்கள் அவரால் உரையாடப்பட விரும்புகிறோம் என்றும் முந்தைய பத்தியில் குறிப்பிட்ட வரிசையின் அடிப்படையில் வாதங்கள் முடிந்த பிறகு, ரொம்ப முக்கியம், முந்தைய பத்தியில் குறிப்பிட்டப்பட்டுள்ள வரிசையின் அடிப்படையில் வாதங்கள் முடிந்த பிறகு யாரோட இவங்க கான்வர்சேஷன் பண்ண விருப்பப்படுறாங்கன்னா அட்டார்னி ஜெனரலோடு அவங்க யார் இருக்கிற ஜட்ஜஸ் இப்போ 20 அமர்வு இருக்கு இல்லைங்களா, அந்த 2 நீதிபதிகளும் நாங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த 1, 2, 3, 4, 5 இந்த ஆர்டரில் வாதங்கள் முடிந்த பிறகு அட்டார்னி ஜெனரலோடு நாங்கள் உரையாட விரும்புகிறோம். எதற்காக அப்படின்னா, மத்திய அரசாங்க சட்டத்தின் விளக்கத்தை பற்றி கேள்விகள் சம்மந்தப்பட்டது. முக்கியமாக இது தொடர்பான விஷயங்களில் உரிய உதவியை நீட்டிக்க விரும்புகிறோம் என அவருக்கு தெரிவிக்கலாம். ஸோ இந்த வாதங்கள் முடிந்த பிறகு அட்டார்னி ஜெனரல் கிட்ட நம்ம பேசலாம். பேசிட்டு இதுக்கான ஒரு லீகல் இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலான ஒரு ஆலோசனை கேட்கலான்றதை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்காங்க. அப்போ இதை பார்த்த உடனே தெரிஞ்சது தீர்ப்பு நமக்கு நாளைக்கு வரப்போகிறது கிடையாது. வாதங்கள் முடிந்து அட்டார்னி ஜெனரல் கிட்ட சஜஷன்லாம் கேட்டு கேள்வியெல்லாம் கேட்டு அதன் பிறகு தான் தீர்ப்பு வரும். அப்போ நீங்களே கணிச்சுக்குங்க. இது இங்கிலீஷில் படித்தா இந்த வீடியோ முடிஞ்சிடும். நீங்களும் படித்து பாருங்கள் நிதானமாக. எப்பொருள் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தீர விசாரிப்பது நோட்டீஸ் ஆஃப் த அப்பீல்ஸ் மே பி சர்வ்ட் இன் டு த ஆஃபீஸ் ஆஃப் த learned Attorney General for India and informing him that we wish to addressed by him and to be extended due to assistant of the matter. ஸோ அவங்களோட அட்ரஸ் பேச விருப்பப்படுறாங்க. இன்னொன்று எக்ஸ்டெண்டட் டியூ டு அசிஸ்டன்ட் ஆஃப் த மேட்டர்ஸ். இதுக்கு இந்த பொருள் சம்மந்தமாக இதை பற்றி பேசணும். அது முக்கியமாக என்னென்னா, த கொஷின்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஏ சென்ட்ரல் ஆக்ட் இன்வால்வ்டு. இது மத்திய அரசாங்கத்தோட சட்டத்தின் உட்பட்டு வருது. சிறுபான்மையினோட உரிமையை பாதிக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா நிறைய விஷயங்களில். அப்போ அதை பற்றி ஒரு கொஷின் கேட்கறதுக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஆஃப்டர் த ஆர்கியூமெண்ட் முடிச்ச உடனே கண்டிப்பாக இது அவங்களோட நடத்த போகிறாங்க. அட்டார்னி ஜெனரலோட நடத்த போகிறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் மென்ஷன்ட் இன் ப்ரெசைடிங் பேராகிராஃப் ஓவர். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ ஓவர், ஃபுல் ஸ்டாப். மீண்டும் இது போல செய்தியோடு சந்திக்கிறது ஆயிஷாவின் அச்சம் தவிர. நாளை விசாரணையை நேரில் பார்க்கலாம்.